ஆக்டர் விஜயை பற்றி 2026 அரசியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பேசும்போது நிறைய தகவல்கள் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அது எப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லணும். விஜய்ன்னு சொன்னவே செவ்வாய்னு சொன்னாவே செவ்வாய்க்கு யூத் சம்பந்தப்பட்ட பலம் ஜாஸ்தியாக இருக்குது. இளைஞருடைய பட்டாளம்னு சொல்கிறோம் இல்லையா. என்னன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் விஜய் அப்படின்னு சொல்கிறோம். புதன் இரட்டை இலைன்னு சொல்கிறோம். செவ்வாய்க்கும் புதனுக்கும் எப்போவுமே ஆகாது. இந்த ஏஆர்பிக்கு நேராக 7ஆம் பாவத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய தன்மை 2 யானையும் காண்பிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுது ஆட்சிகள் மாறக்கூடிய தன்மை எப்போவுமே இருக்கும்ன்ற மாதிரி நிகழ்வுகள். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம முன்னாடி யார் இருக்காங்கன்னா மகம் ஸ்ரீகுரு சத்யநாராயணன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். 2026 அரசியல், அதில் குறிப்பாக ஆக்டர் விஜயை பற்றி 2026 அரசியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பேசும்போது நிறைய தகவல்கள் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அது எப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லணும் சார். முக்கியமாகமா நம்ம ஏஎல்பியில் எல்லாருமே புதுவடை மூர்த்தி சார் முதற்கொண்டு எல்லாருமே நம்ம ராகுவினுடைய பிரம்மாண்டம் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசணும். ஏன் அந்த மாதிரி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு அப்படின்னா எல்லா கிரகத்தினுடைய வலிமையான கிரகம் அப்படின்னா ராகுன்னு சொல்லுவோம். நம்ம அதை விட வலிமையான கிரகம் எதுன்னா கேதுன்னு சொல்லுவோம். அப்போது எல்லா கிரகத்தினுடைய வலிமையான கிரகம் அப்படின்னு சொன்னால் ராகுன்னு சொல்லுவோம். அந்த ராகு எப்போவுமே இந்த காற்று ராசி என்ற கும்ப ராசியில் இருக்கும்போது அதனுடைய வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். அதனால்தான் இந்த விசில் அப்படின்ற சின்னமே அவருக்கு வந்தது அப்படின்னு நிகழ்வு இருக்குன்னு சொல்லலாம். அப்போது சார் முதற்கொண்டு எல்லாருமே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஜாதகத்தில் கூட பார்த்திங்கன்னா நிறைய சில பேர் மிதுன லக்னம் சொல்கிறாங்க, சில பேர் கடக லக்னம் சொல்கிறாங்க, கடக லக்னம் கடக ராசின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆசிலேஷன் இருக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் கோச்சார நிகழ்வுகள்னு சொல்லும்போது ராகுவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா விஜய் இண்டிகேட் பண்ணிச்சான்னா விஜய் இண்டிகேட் பண்ணிச்சுன்னு சொன்னோம். அதில் முக்கியமாக செவ்வாய் சனி இணைவு பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த விஜய்க்கு மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருந்தது. இந்த மக்கள் கூட்டத்தினால்தான் அவருக்கு பிரச்சனையும் இருக்குது, பெனிஃபிட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரியும் நம்ம பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிகழ்வுகள். என்னுடைய சேனல்லையும் நம்ம அகஸ்தியர் ஜோதி சேனல்லையும் நான் பேசும்போது பார்த்திங்கன்னா அவருடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம கால்குலேட் பண்ணதை விட கம்மியாக 1% கம்மியாக தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு அதிகமாக ஷேர் பண்ணக்கூடிய தன்மை அவருக்கு வந்ததுன்றதுனால பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு ஜாஸ்தியாக வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணோம். விஜய்ன்னு சொன்னவே செவ்வாய்னு சொன்னாவே செவ்வாய்க்கு யூத் சம்மந்தப்பட்ட பலம் ஜாஸ்தியாக இருக்குது. இளைஞருடைய பட்டாளம்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய பலமும் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. 2வது செவ்வாய் சனி இணைவு வரும்போதே முருகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலும் வருகிறது அப்படின்னு ஒரு விஷயம், அந்த பிளஸ்ஸிங்கும் அவருக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். பாருங்கள், எலெக்ஷன் முடித்த உடனே அவர் என்ன பண்ணார், போயிட்டு திருச்செந்தூருக்கு போயிட்டு வேல் வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு ஒரு நிகழ்வும் இருக்குது. அந்த பிளஸ்ஸிங்கும் அருமையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் யாருக்குமே பெரும்பான்மை இல்லாத ஒரு தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இதில் 2-3 விஷயங்களை நம்ம பார்க்குறோம். செவ்வாய் சனி இணைவுன்னு பார்க்குறோம். 2வது புதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்மையும், ஓட்டு நம்ம போடும்போது எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் செவ்வாய் சனி புதன் இணைவு இருக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டே என்ன நிறைய பேர் என்ன பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுனாங்க. அந்த சேர்க்கை அப்படின்னு ஒரு விஷயமே இருக்காதுன்ற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கோம் நாங்கள். என்னென்னா, செவ்வாய் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் விஜய் அப்படின்னு சொல்கிறோம், புதன் இரட்டை இலைன்னு சொல்கிறோம். செவ்வாய்க்கும் புதனுக்கும் எப்போவுமே ஆகாது. அது இல்லாமல் அந்த எலெக்ஷன் டைமில் மட்டும் எப்போவுமே சூரியன் உச்சமாகவே இருக்கும். அதுவும் பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா சீட்டும் மாறி மாறி நிறைய மாற்றம் நீங்கள் லீடிங் எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றம் நிறைய வந்துக்கிட்டே இருந்தது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது. ஆனால் இந்த பராபவ வருஷத்தினுடைய தன்மையே குருவினுடைய தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள். குருவுடைய வீட்டில் தான் செவ்வாய் சனியும் இணைவு இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு லக்னம் தெரியாதே தவிர விஜயோட லக்னம் ஒன்று மிதுன லக்னமாக இருக்கும், இல்லாட்டி கடக லக்னமாக இருக்கும்ன்ற மாதிரி அமைப்பு இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி தான் குரு புக்தியே ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அமைப்பும் வருது. ஏஆர்பி பூர நட்சத்திரத்தில் போகுது. பூர நட்சத்திராதிபதி சுக்கிர பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. அந்த ஏஆர்பிக்கு நேராக 7ஆம் பாவத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய தன்மை 2 யானையும் காண்பிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். யானையினுடைய பிளஸ்ஸிங்
விஜய்ன்னு சொன்னாவே வந்து உங்களுக்கு செவ்வாயினுடைய தன்மை, லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கக்கூடிய தன்மை, கடகலக்னமாக எடுத்தால் கூட லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதுதான் ரெட்டு அப்படின்ற ஃப்ளாகையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே பொருத்தி பார்க்கும்போது அவருக்கு பொருத்தமாக இருக்கிறதுன்றதுனால தான் அவர் வந்து நிறைய வின் பண்ணுவார்ன்ற விஷயத்தை நம்ம ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து இது வரைக்கும் யாருமே பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வாங்கினதை விட இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓருக்கு 35.9 34.9ன்னு நினைக்கிறேன் நான். அந்த லெவலுக்கு ஓட்டை வந்து வந்திருக்காரு அப்படின்ன மாதிரி நிகழ்வு இது வரைக்கும் யாரும் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வாங்கலை அப்படின்ற மாதிரி நிகழ்வும் இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தன்மை வந்து நம்ம வந்து எடுக்க முடியுமா ஏஎல்பியில் அப்படின்னு சொல்லும்போது எடுக்க முடியும். அது ஏஆர்பியை வச்சு நம்ம பலன் சொல்லியிருக்கோம் அப்படின்னு ஒரு நிகழ்வும் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் மற்ற தலைவர்களுடைய ஜாதகங்கள் சரியான ஒரு லக்னங்கள் தெரியல அப்படின்றதுனால தான் வந்து நம்ம வந்து கோச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம கால்குலேட் பண்ணி இந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கோமே தவிர நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நிகழ்வுகள் அங்கே இல்லை. கண்டிப்பாக. ஓகேங்களா? ஏன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடக லக்னமாக எடுத்துக்கொண்டாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் கரெக்டாக வந்து இந்த செவ்வாய் சனி மீன ராசியில் இருக்கும்போது அவர் கரெக்டாக வந்து திருச்செந்தூருக்கு போயிட்டு கடல் ராசின்னு சொல்லுவோம். அது நம்ம கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்திருக்காரு, வேல் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு ஒரு நிகழ்வு. ஆண்டவனுடைய பிளஸ்ஸிங்கும் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா என்ன இருக்குன்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் எல்லாமே அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு நிகழ்வுகள் இருக்குது. முக்கியமாக நம்ம ஏற்கனவே பதிவு பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் வந்து சிம்ம ராசியில் இருக்கும் பொழுது ஆட்சிகள் மாறக்கூடிய தன்மை எப்போவுமே இருக்கும்ன்ற மாதிரி நிகழ்வுகள் இருக்குது. சூரியன் அப்படின்னு சொல்லும்போதே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம்னு சொல்லுவோம். மாற்றம் குழப்பம் அப்படின்ற ஒரு நிலைமையை வந்து பார்த்திங்கன்னா கேது பகவானுக்கு உண்டான தன்மைன்னு. அப்போ மாற்றம் இருக்கா அப்படின்னா மாற்றம் இருக்குது. இதனுடைய நிகழ்வுகள்லாம் பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணது எல்லாமே கரெக்டாக தான் வந்து விழுந்திருக்கு அப்படின்ற ஒரு நிகழ்வுகள் இருக்குதுன்னு சொல்லலாம். இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே இதனுடைய நிகழ்வுகள்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம எல்லாமே சொல்லியிருக்கோம். இது எதுக்காக இந்த இவ்வளோதுக்கு சொல்கிறோம்னா நம்ம கடமையை நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோம். இப்போ ஆட்சியாளர்கள் வந்து நம்ம அவருக்கு ஒரு பவர் கொடுத்துருக்கோம். இப்போ அவருக்கு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இது உங்களுடைய தர்மத்தை நீங்கள் சரியாக செய்தால் ஆண்டவன் வந்து எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுப்பான். கண்டிப்பாக சார். அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் அந்த வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும்ன்றது ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் போற்றுவார்கள், நிறைய பேர் சப்போர்ட்டு. ஏன்னா சனி பகவான்னா மக்கள்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? சனி பகவான் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். நீதிமான் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த நீதி வந்து சரியாக கொடுக்கக்கூடிய தன்மையே சனி பகவான் கிட்ட இருக்குன்ற மாதிரி அமைப்பு இருக்கு. இப்போ நீங்க சொன்ன வாக்குறுதிகளை சரியாக நிறைவேற்றினீர்கள் என்றால் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். அவருக்கு முக்கியமாக நம்முடைய சஷ்டி டிவியின் நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லலாம். நன்றி சார். விஜய் சார் அவர்களுக்கும் உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது உங்கள் கையில். சார் சொல்கிற மாதிரி வாய்ப்பை வரமாக பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது உங்கள் கையிலும் அது மக்களுக்கு பயன்படும் விதமாக மாற்றிக்கொள்வதும் உங்கள் கையில் தான் இருக்குது. வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி.